திருவாதிரை, அனுஷம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா நீங்கள்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட வரன் வரும்? அதாவது பார்த்திங்கன்னா, நிறைய மேட்ரிமோனி இல்லை திருமண சங்கம் அங்கெல்லாம் போயிட்டு பேரண்ட்ஸ் இல்லை நம்ம தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்து இந்த திருவாதிரை, அனுஷம், புரட்டாதி இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பொறுத்த இருக்க மாதிரி நட்சத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து ஒரு ஜோசியர்கிட்ட போய் கொடுத்து அதுக்கப்புறம் பொருத்தம் இருக்கான்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க. யாருக்கு? அந்த ஆப்பரண்ட் பார்ட்னருக்கு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணுறப்ப 8 பொருத்தம் 9 பொருத்தம் இருக்கும். கால் பண்ணாலும் அவங்க சைடில் ரெஸ்பாண்ட் வராது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பொண்ணை பிடிச்சிருக்கும், அவங்களுடைய பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்கும், ஜாதக பொருத்தம் இருக்கும், 9 பொருத்தம் இருக்கும், ரஜ்ஜு பொருத்தம் இருக்கும், யோனி பொருத்தம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணால் ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இந்த திருவாதிரை, அனுஷம், புரட்டாதிக்கு ஒரு 4 ரூல் சொல்கிறேன். அந்த 4 ரூலில் வரப்போகிற ஜாதகம் உங்கள்கிட்ட வந்துருக்குல்ல அந்த ஜாதகருடைய வரனுடைய ஜாதகம். அந்த ஜாதகத்தில் நீங்கள் பொருத்தம் எதையுமே பார்க்க வேணாம். பொருத்தம் பார்க்கணும், பார்த்துக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. பட் இந்த 4 ரூலில் ஏதாச்சும் ஒரு ரூல் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணிங்கன்னா அது கல்யாணத்தில் போய் டெஃபினட்டாக முடியும். இதில் மாற்று கருத்தே இல்லை. சரி, இது எப்படி செக் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, இதே திருவாதிரை, அனுஷம், புரட்டாதியில் நீங்களோ இல்லை உங்களுக்கு சம்மந்தப்பட்ட யாரோ ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கும்ல அவங்களுக்கு இந்த 4 ரூலில் ஏதாவது ரூல் அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். சரி, இப்போது நான் அந்த 4 ரூல் சொல்கிறேன், என்னென்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரூல், வரப்போகிற வரன் வந்து ரோகிணி, உத்திரம், பூராடம், கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த 7 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. ரெண்டாவது ரூல், கடக லக்னம் அல்லது கும்ப லக்னமாக இருப்பாங்க. இல்லைனா வேறு லக்னமாக இருந்தாங்கன்னா அந்த லக்னாதிபதி கடகம் அல்லது கும்ப வீட்டில் அமர்வார். ரைட்டுங்களா? இது செகண்ட் ரூல். அடுத்த தேர்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்திலேயே சனி இல்லைனா லக்னாதிபதி கூட சனி இந்த மாதிரி இருக்கிறது. ஓகேங்களா? சரி, 3 ரூல் முடிச்சிங்களா? 4ஆவது ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் வீட்டின் அதிபதி 4ஆம் வீட்டின் அதிபதி சம்மந்தப்பட்டிருக்குது, இல்லை 1ஆம் வீட்டின் அதிபதி 11ஆம் வீட்டின் அதிபதி சம்மந்தப்பட்டிருக்குது, இல்லை 1, 4, 11ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டிருக்குது. ஓகேங்களா? இந்த 4 ரூலில் ஏதாச்சும் ஒரு ரூல் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உடனே வந்து மேரேஜ் லெவலில் போய் முடியும். ஓகேங்களா? இதே போல் நீங்கள் யாராவது லவ் பண்ணிங்கன்னா அவங்களுடைய லவ்வருடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் அது கல்யாணத்தில் போய் முடியும்னு நீங்கள் நம்பலாம். ஓகேங்களா?